Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரே ஒரு பேலட் வச்சு நான் பண்ண ஒரு மேக்கப் தான். ஹெச்டி மேக்கப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங் மேக்கப் இப்படின்னு நிறைய சொல்லலாம். அண்ட் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கூட எப்படி பண்றதுன்ட்டு ரொம்ப டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கிறேன். பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர் தான். ஃபேஸை கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். பிஃபோர் மேக்கப் கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணியே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. காட்டன் பேட்ல இந்த மாதிரி மிஸ்லர் வாட்டர் கொஞ்சமா எடுத்துட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிஃபோர் மேக்கப் கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணணும், மஸ்ட். அப்பதான் உங்க மேக்கப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் வரைக்குமே நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தெரியாத நிறைய டஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ எவ்வளவுதான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே மறுபடியும் ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? இவ்வளவுக்கு எனக்கு டஸ்ட் இருக்குது ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து லாரல் பாரிஸ்ல உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கின்குள்ள போயிட்டு செட் ஆகணும். உங்க ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் கேர் வந்து மஸ்ட். உங்களுக்கு ஒரு நல்ல மேக்கப் வேணும், நல்ல லாங் லாஸ்டிங்கான ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னா ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அதில் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்கின் கேருக்கு இடையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minute கேப் கொடுக்கணும். அப்பதான் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ள போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிரைமர் முக்கியம். இப்போ மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த எல்ஃபோடைய கிரிப் பிரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பிரைமர். இது போட்டீங்கன்னா மேக்கப் அப்படியே ஒட்டிக்கும் உங்க ஃபேஸ்ல. இதை நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மெயினா அந்த டீ ஜோன்ல, ஓகேவா, டீ ஜோன்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டா ஜென்ட்லா வந்து உங்க ஃபேஸ்க்குள்ள அப்படியே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுங்க. ஜஸ்ட் ஜென்ட்லா மசாஜ் பண்ணி ப்ராடக்ட் அப்படியே ஸ்கின்குள்ள நம்ம தள்ளணும், செட் பண்ணணும். ஸோ இந்த கே பியூட்டியோட இலுமினேட்டிங் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமா, ரொம்பவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேஸ்ல அப்படியே ஒரு ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்எவர் 52 உடைய ஹெச்டி பேலட். இந்த ஒரு பேலட் இருந்தாலே போதும், உங்க ஃபுல் மேக்கப் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அன்ரைஸ் வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இந்த நோஸ் கிட்ட அந்த ஸ்பெக்ஸ் போட்டு போட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி மார்க் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ட் பண்ணும்போது ப்ராடக்டை ஜஸ்ட் இப்படி டேப் டேப் பண்ணி அப்படியே ஸ்கின்குள்ள கொண்டு போங்க. அப்படி தொடச்சிடாதீங்க. தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கிரே ஆயிடும். ஏன்னா வந்து கலர் கரெக்ஷன் சரியா ஆயிருக்காது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து கிளீனா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைரக்டா ஃபவுண்டேஷன் போயிடலாம். என்னுடைய ஷேட் வந்து இது. நான் இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு பிளெண்ட் பண்றதுக்குலாம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் இருக்கும், இந்த ஃபேஸ் சீரமோ இல்லைன்னா அது மிக்ஸ் பண்றதுக்கு நான் ஆயில் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஈஸியா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டேன். லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங்க்கு என்னோட ஒரு ஷேட் ஜாஸ்தியாக நான் எடுத்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐஸுக்கு கீழே. ஸோ அந்த டீ ஜோன்லையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஐலிட்ஸில் கூட நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். சேம் நான் ஃபவுண்டேஷன் போட்டேன்ல அதே ஷேட் வச்சு நான் வந்து ஐலிட்ல கன்சீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்டோரிங்க்கு வந்து நான் இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் லைட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரஷ்ல வந்து ஈவனா எடுத்துக்கோங்க. ஈவனா எடுத்துட்டு இந்த மாதிரி அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டி வந்து உங்க ஸ்கின்ல நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிளெண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா எனக்கு பிளெண்ட் ஆயிடுச்சு.
ஸோ எனக்கு லைட்டாக டபுள் சின் இருக்குது. லைட்டாக அந்த டபுள் சின்னையும் நான் வந்து சேர்த்து கான்டூர் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீம் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் தான். மேக்கப்ல வந்து ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் ப்ராடக்ட் எல்லாமே நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பவுடர் போடணும். நீங்க வந்து பாதியிலேயே பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டீங்கன்னா அப்படியே டோட்டல் மேக்கப் ஸ்பாயில் ஆயிடும். டிரான்ஸ்லூசனா இருக்கட்டும், இல்லைன்னா பவுடர் கான்டோர், பவுடர் பிளஷ் எல்லாமே வந்து உங்க க்ரீம் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்கணும். அப்பந்தான் மேக்கப் நல்லாவும் இருக்கும். கேக்கியா இல்லாம நல்லா ஸ்மூதா ஸ்கின்னோட ஸ்கின்னா பிளெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நோஸையும் நான் வந்து கவுண்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர், ஷாப்ரலோடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்க மேக்கப் அப்படியே ஒரே இடத்துல வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடும். அண்ட் பவுடர் கூட நீங்க இப்படி எடுத்துட்டு டைரக்டா உங்க ஃபேஸ்ல எப்பயுமே வைக்க போவாதீங்க. அப்படி பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க கொஞ்சமா இப்படி பவுடர் வந்து பஃப்ல எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு உங்க கையில வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா பாத்தீங்களா எவ்வளோ எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்குதுன்னு பாருங்க. அது போக இருக்கிற மிச்ச ப்ராடக்ட்டை தான் நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்படி டேப் 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 டேப். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு டேப் டேப் டேப். ஸோ எங்கெங்கெல்லாம் நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டணும் எங்கெல்லாம் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்குதுன்னா நிறைய பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு லேயரோடய நிப்பாட்டிக்கோங்க. ஓவர் ஆயிலியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பவுடர் தாராளமா யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஆகும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட் ரொம்ப ஆகுமோ அங்கே வந்து பவுடர் வந்து நீங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா, நல்லா அது வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்வெட்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஜென்டலா அப்படியே ரிமூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா இருக்கிற ப்ராடக்டை மட்டும் டஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா பக்கா. பவுடர் கான்டோரிங்க்கு வந்து நான் மேக்கோட இந்த ஒரு காம்பேக்ட் எடுத்து அதை வந்து கான்டோரா நான் யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் பிளஷ்க்கு வந்து நான் கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸ்ல உள்ள இந்த ஒரு பிளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஃபேவரட். இதுல வந்து 3 ஷேட் இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து பிளஷ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க மேக்கப் முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்படியே ஃபிளாட்டா இருக்கும் ஃபேஸ். ரொம்ப நீங்க மினிமலா போட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம மேக்கப் முடிக்கிறதுக்குள்ளே எப்படி ஒரு 1 hour ஆயிடுமா. ஸோ அந்த 1 hourல ஸ்கின்னோட ஸ்கின்னா செட் ஆயிடும். அதனால பிளஷோ கான்டோரோ உங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவா தெரியாது. ஸோ கொஞ்சம் நம்ம போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்டா ஃபைனலா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐ மேக்கப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஐஸ் முடிச்சுட்டு டைரக்டா லிப்ஸுக்கு தான் வருவோம். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அது மாய்ஸ்சர் ஆயிடும் இல்லையா, அதுக்காக என் லிப்ஸ் ரொம்ப அநியாயத்துக்கு ட்ரை ஆகும். ஸோ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு ஸ்மோக்கி ஐ ஷேடோ அந்த மாதிரி ஒரு லுக் தான் பார்க்க போறோம். நான் வந்து ஃபேஸஸ் கேனடாவுடைய காஜல் எடுத்துக்கிறேன். அந்த லைனர் போடுவோம் இல்லையா, ஸோ அங்கே நான் லைன் பண்ணிக்கிறேன் காஜல் வச்சு. அப்புறம் கீழே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபிளாட் ப்ரஷ்ஷா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்துட்டு அதுக்கு மேல பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் வேற ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஒரு ஷேட் எடுத்துட்டு ஃபுல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன். அந்த ஐ ஷேடோ தனியா தெரியக்கூடாது. ஃபுல்லா அப்படியே நல்லா ஈவனா பிளெண்டா இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லா ஈவனா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் இந்த சைடும் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த சைடு நான் வந்து ஐ ஷேடோ வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா, மேப்ளினோட மஸ்காரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டு நம்ம லுக் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இந்த ஒரு நார்மலாக ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குற இந்த ஒரு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பெருசாலாம் நான் ஐப்ரோஸ் வந்து
இது பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் லைட்டா அப்படியே த்ரெட்டிங் கூட பண்ண மாட்டேன். நான் வீட்லயே வந்து ரேசர் வச்சு எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிப்பேன். வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து லிப் லைன் பண்ணிக்கிறேன். மார்ஸோடைய லிப் லைனர் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்குள்ளேயுமே நான் அதை வந்து ஒரு வாட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் லாரல் பாரிஸ்ல உள்ள ஒரு நியூட் பிங்கிஷ் ஷேட் வச்சு நான் உள்ள மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ரொம்பவே அழகா பியூட்டிஃபுல்லா வந்திருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு பேலட் வச்சு இந்த ஹோல் லுக்கை எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்க இல்ல பிரைட்ஸ்மேட் அப்படின்னா கூட தாராளமா இந்த லுக் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியா நம்ம இந்த மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை பாய்.